வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வெற்றி ஹெல்த் டிப்ஸ். நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் டோலோனெக்ஸ் DT 20 mg டேப்லெட்டோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம். இந்த ரிவ்யூவில் இந்த டேப்லெட்டோட பயன்கள் என்னென்ன, இதனோட பக்க விளைவுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி முழுமையாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டோலோனெக்ஸ் DT இந்த டேப்லெட்டில் பைரோக்சிகேம் அப்படிங்கிற ஒரு மருந்து வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த டேப்லெட் வந்து ஒரு டிஸ்பெர்சிபிள் டேப்லெட், அதாவது நீங்கள் தண்ணியில் போட்ட உடனே கரையக்கூடிய ஒரு டேப்லெட்டு. இதை தண்ணியில் நீங்கள் போட்டு அது கரைஞ்சதுக்கப்புறம் ஃபுல்லாக டிசால்வ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இதை குடித்தாவே போதும். இந்த டோலோனெக்ஸ் DT 20 mg டேப்லெட் வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அவங்களோட தசை மற்றும் எலும்புகளில் பாதிப்புகள் ஏற்படும் போது அவங்க உடம்புல நிறைய வலி, இன்ஃப்ளமேஷன், அது மட்டும் இல்லாமல் வீக்கம் போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு டாக்டர்ஸ் இந்த டேப்லெட்டை பரிந்துரை செய்கிறாங்க. அந்த மாதிரி உடம்புல பெயின், இன்ஃப்ளமேஷன், ஸ்வெல்லிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த டேப்லெட் வந்து பயன்படுது. இந்த டோலோனெக்ஸ் DT 20 mg டேப்லெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்மில் யூஸ் பண்ணுற ஒரு மாத்திரை. இதை வந்து நம்ம குறுகிய காலம் மட்டும் தான் பயன்படுத்தணும். ரொம்ப லாங் டேர்மாக ரொம்ப நாளைக்கு நம்ம டாக்டரோட பரிந்துரை இல்லாமல் பயன்படுத்தக்கூடாது. பொதுவாகவே நம்ம உடம்புல ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டுச்சுன்னா அதனால் ஏற்படக்கூடிய வலி மற்றும் வீக்கம் போன்ற பிரச்சனைகளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு மூளையில் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் மெசஞ்சர்ஸ் வந்து நிறைய இருக்கும். அந்த கெமிக்கல் மெசஞ்சர்ஸை இந்த டோலோனெக்ஸ் DT டேப்லெட் வந்து கண்ட்ரோல் பண்ணிடும், பிளாக் பண்ணிடும். அப்படி பிளாக் பண்ணும்போது நம்மளோட வலி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உணரப்படாது, அந்த வலி நமக்கு குறைஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் அந்த வீக்கத்தை குறைக்கிறதுக்கும் இந்த டேப்லெட் வந்து பயன்படும். இந்த மாதிரி ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் மற்றும் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் போன்ற எலும்பு பிரச்சனைகளால் ஏற்படக்கூடிய அந்த வலிகளுக்கு இந்த டேப்லெட்டை வந்து டாக்டர் வந்து பரிந்துரைக்கிறாங்க. மேலும் சில பேருக்கு டென்டல் சர்ஜரி பண்ணியிருப்பாங்க. அந்த சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாடியும் சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறமும் அந்த வலிகளை குறைக்கிறதுக்கு இந்த டேப்லெட் வந்து டாக்டர் வந்து பரிந்துரைக்கிறாங்க. இந்த மெடிசனை வந்து நம்ம டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் படி யூஸ் பண்ணோமா தான் நமக்கு கண்டிப்பாக நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். அதே மாதிரி டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் இந்த டேப்லெட்டை நம்ம ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணோம்னா மிகப்பெரிய டேஞ்சரான பாதிப்புகளை ஏற்படுத்தும். இந்த டோலோனெக்ஸ் DT டேப்லெட்டோட சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். குறிப்பாக இந்த டேப்லெட் வந்து நம்ம சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எடுத்துக்கணும். உணவுக்கு பின்னாடி எடுத்துக்கக்கூடிய ஒரு டேப்லெட் தான் இந்த டோலோனெக்ஸ் DT டேப்லெட். மேலும் இதனால் என்னென்ன சைடு எஃபெக்ட் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு வாமிட்டிங் ஏற்படலாம், சில பேருக்கு ஸ்டொமக் பெயின் ஏற்படலாம், அதேமாதிரி குமட்டல், வாமிட்டிங், தலைவலி, ரொம்ப டிசீனஸாக இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படலாம். இந்த மெடிசனை எப்படிங்க பயன்படுத்துறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாக்டர் உங்களுக்கு பரிந்துரைத்த அளவும்படி இதை பயன்படுத்தணும். இதை வந்து ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டரில் வந்து ஒரு டேப்லெட்டை போட்டிங்கன்னா நல்லா டிசால்வ் ஆகிரும். டிசால்வ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அந்த வாட்டரை குடிச்சிங்கன்னா போதும். குறிப்பாக இந்த டேப்லெட்டை சாப்பாட்டுக்கு அப்புறம் தான் எடுத்துக்கணும். இந்த மருந்துன்னு எந்த ஒரு மருந்து மாத்திரை வாங்கினாலும் அதனோட லேபிளை நல்லா கவனமாக படித்து பாருங்கள். எக்ஸ்பைரி டேட்டை செக் பண்ணுங்கள். டாக்டரோட பரிந்துரை இல்லாமல் எந்த மருந்தையும் பயன்படுத்தாதீங்க. குறிப்பாக எந்த ஒரு மருந்து மாத்திரையும் வீட்டில் நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு எட்டாத இடத்துல வச்சுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.